மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம். எலும்பு வலி, மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, தசை வலி, நரம்பு வலி, இரத்த குழாய் சுருக்க வலின்னு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்கணும். வலிகளுக்கான தீர்வுகளாக மருந்துகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட வலிகளுக்கான தீர்வுகளாக இன்றைக்கு அறுவை சிகிச்சைகளும் மற்ற இன்றைக்கு சிகிச்சைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு வலியற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணுங்கிற கேள்வி இன்றைக்கு மனதில் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதை பார்க்கிறேன். நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கவலை என்னன்னா, எங்க அம்மாவுக்கு 50 வயதுல முட்டு வலி வந்தது, இப்ப எனக்கு வயசு 35 தான் ஆச்சு, ஆனா 35 வயசுல ஏற்படுற மூட்டு வலி என்னை பாடாய்படுத்துதுன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம். அப்ப நம்ம மனதுல பயம் வருது, ஐயோ என்னோட பாட்டி 60 வயசு ஆகும்போது நடக்க முடியாம கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க, எனக்கும் இந்த வயசுல அந்த மாதிரி வந்துருமா, என்னோட பாட்டி மாதிரி என்னோட அம்மா மாதிரி என்னாலையும் நடக்க முடியாம போயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மனதுல வருது. இதே நேரத்தை நம்ம மனதுல ஒரு கேள்வியும் வருது, எப்படி அந்த காலத்துல பாட்டிக்கு இருக்கக்கூடிய பலம் அம்மாக்கு இல்லாம இருக்கு, எப்படி வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாமினா, வலியற்ற வாழ்க்கை இன்னைக்கு ஏன் எனக்கு ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதுல வருது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கு பாரம்பரியமாக நாம் பயன்படுத்தப்பட்ட உணவுக்காக பயன்படுத்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்தை தெரிந்தோ தெரியாமலோ காத்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எண்ணெய் குளியலை பத்தி நம்ம சொல்றோம். தொன்று தொட்டு நம்முடைய கலாச்சாரத்துல சமூகத்துல மிகப்பெரிய அளவில் நாம் பின்பற்றி வந்த ஒரு விஷயம் இது எண்ணெய் குளியல். நான் அந்த எண்ணெய் குளியலை தினசரி செஞ்ச சமூகமாக நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் இருந்ததுனால என்னாச்சு, நம்ம உடம்புல நோயற்ற வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு நிறையவே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம், நம்முடைய தலைமுறையில இன்றைக்கு ஜென்சி கிட்ஸ், ஜென் ஆல்பா கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டான், ஐயோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டேன்னு ஓடுறதுனால இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு மசில் டேர் ஆகுது, லிகமெண்ட் டேர் ஆகுது, மூட்டு வலி வருது, கழுத்து வலி வருது. 12வது படிக்கிற குழந்தைலாம் இன்னைக்கு கழுத்து தேய்மானம், இழுப்பு தேய்மானத்தோட வரதை பார்க்கணும். இத்தனைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொபஸ்டிகேட்டட் லக்ஸரி லைஃப்ல அவங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதிரி சிரமங்களை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும்? எலும்புகளை பலமாக்க, உடலில் இருக்கக்கூடிய வாத நோய்களை குறைக்க, மூட்டு வலிகளை குறைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அதிசய கிழங்கு இது. நிச்சயமா என்ன தெரியுமா? வயசானவங்களுக்கு தெரியும், ஆனா வயசுல இருக்க உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பேரு சித்தரத்தைன்னு சொல்லுவோம். அரத்தை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய வாத நோய்களை குறைத்து, வயதாகின்ற வேகத்தை குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து காயகல்பத்துக்கு தான் அரத்தை அப்படின்னு பேர். இந்த சித்தரத்தை, பேரரத்தைன்னு இதுல 2 வகைகள் உண்டு. பேரரத்தை கொஞ்சம் கடுமையான சூடு குணமுடையது. முடக்குவாதம் போன்ற நோய்களிலும், மூட்டுகள் இறுகி போயிருக்கக்கூடிய நோய்கள்லையும், ஆங்கலைசிங் ஸ்பாண்டலோசிஸ் சார்ந்த நோய்கள்லையும் பேரரத்தை மிகச்சிறந்த மருந்து. ஆனா சித்தரத்தையை பொறுத்தவரையிலும் அது உணவு தான். எப்படி நம்ம இஞ்சியை பயன்படுத்துவோமோ, வசம்ப பயன்படுத்துவோமோ, அந்த போல நம்ம பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தரத்தை தான். சித்தரத்தை எங்க ரொம்ப பிரபலம் தெரியுமா? கேரளால ரொம்ப ரொம்ப பிரபலம். கேரளாவில் அவங்க நம்முடைய எப்படி நமக்கு வருடப்பிறப்பு வருகிறதோ, அந்த ஊர்ல வரக்கூடிய ஓணம்னு சொல்லக்கூடிய அந்த வருடப்பிறப்பு வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உணவில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு துவையல் சார்ந்த உணவு சித்தரத்தையில் தயாரிக்கப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். குருவாயூர் கோவில்ல கூட பெருமாளுக்கு காய்ச்சல் வராமல் இருப்பதற்கும் சளி பிடிக்காமல் இருப்பதற்கும் கொடுக்கக்கூடிய கஷாயம் எதில் தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சித்தரத்தையில தான் தயாரிக்கப்படுகிறது. சித்தரத்தை அப்படிங்கிறது ஒரு புதிய மூலிகை கிடையாது, தமிழனுடைய வாழ்வில் இருந்து இன்றைக்கு மறந்து போன மூலிகையாக இருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். அந்த அளவுக்கு எலும்பு, மூட்டு, கால்சியம் சத்து குறைபாடுகள், மூட்டுகளுடைய எலும்புகளுடைய குருத்தெலும்புகளுடைய தேய்மானங்கள், மூட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை, குருத்தெலும்புகள் சார்ந்த சிரமங்கள் அனைத்தையும் மாற்றி உடலை ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய இந்த சித்தரத்தையுடைய 10 மருத்துவ குணங்கள் என்ன, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்.
சித்தரத்தை அப்படிங்கிறது ஏலக்காய் போல, இஞ்சி போல, வசம்பு போல வரக்கூடிய ஒரு அழகான தாவரம். இன்னைக்கு சென்னையில இருக்கவங்க கூட உங்க வீட்டு மாடி தோட்டத்துல சித்தரத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுலபமான விஷயம். யாருக்கெல்லாம் வீட்டுல இடம் இருக்கோ நிச்சயமா தோட்டக்கலை பண்ணைக்கு போய் கேட்டீங்கன்னா சித்தரத்தையுடைய கன்றோ அல்லது விதையோ கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல ஒரு மூலையில அதை போட்டு வச்சிருங்க. இன்னொரு பியூட்டிங்க, சித்தரத்தை வச்சா வீட்டுல பாம்பு வராது. அதனால யாரெல்லாம் நம்ம வயல் ஓரத்துல வீடுகள்ல இருக்கோமோ, யாருக்கெல்லாம் நமக்கு இறைவனர்களால தோட்டம் துறவெல்லாம் இருக்கும், அவங்க எல்லாம் சித்தரத்தை வாங்கி ஒரு மூலையில பயிர் பண்ணுங்க. பயிரா வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மா நட்டு விடுங்க. வருடம் முழுவதும் பசுமையாக இருக்கக்கூடிய, மஞ்சளை போன்று கிழங்குகளை கொடுக்கக்கூடிய, அழகான வெண்மையும் சாம்பலும் சிகப்பும் கலந்த பூக்களை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகு தாவரம் தான் அந்த சித்தரத்தை. சித்தரத்தையுடைய முதலாவது மருத்துவ குணம் என்னன்னா, உடம்புல இருக்க வாதத்தை குறைக்க வல்லது. இந்த வாதம் அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல் ஃபேக்டர். ஏன் தெரியுமா? ஒரு அம்மாவுடைய கருமுட்டையும் அப்பாவுடைய உயிரணுவும் சேரும் போது இது ரெண்டும் ஒரே ஒரு அணுக்களாகத்தான் இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கருவாக உருவாகும் போது இந்த 2 4ஆக மாறி 8ஆக மாறி மேலும் 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 வளர்ந்து ஒரு குழந்தையாக, முழுமையான அழகான திறன் மிகுந்த ஒரு குழந்தையாக உயிராக வளர்வதற்கு காரணம் அந்த இடத்துல வாதம் இருப்பதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, வாதம் இல்லாமல் நம்ம உடம்புல ஒரு இயக்கமும் நடக்காது. வாதம் குறைந்தாலும் நமக்கு நோய், வாதம் மிகுந்தாலும் நமக்கு நோய். வாதம் குறையும் போது இயக்க குறைபாடுகள் ஏற்படும். பக்கவாதம் சார்ந்த நோய்களும், இன்றைக்கு முடக்குவாதம் சார்ந்த நோய்கள்லையும் வாத கபத்தால் தடுக்கப்பட்டு வாதத்துடைய செயல் குறைந்து போறதை நம்ம பார்க்கிறோம். அதே போல வாதம் அதிகமாகுது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு முறிவுகள், மூட்டுகள்ல இருக்கக்கூடிய தேய்மானங்கள், இதெல்லாம் நமக்கு நேரடியாகவே வாதம் அதிகமாவதால் ஏற்படுகின்ற நோய்களாக இருக்கிறத பார்க்கணும். அப்ப வாதத்தை உடல்ல நம்ம கட்டுப்படுத்தணும்னா உடம்புடைய வளர்சிதை மாற்றம், உடல் வயதாகின்ற வேகம், உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருக்கக்கூடிய பலவீனம், ஒரு நோய்க்கு பிறகு நாம் உயிர் வாழ முடியாமல் நோய்க்கு பிறகு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை, இவை அனைத்தையும் மாறணும்னா உடம்புல இருக்க வாதத்தை குறைக்கணும். அப்ப வாதத்தை குறைக்கிறதுக்கு பெஸ்ட் சுலபமான மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தரத்தை தான். என்னோட ஃபேவரட்டும் கூட. பொதுவா யாராவது எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, என்னால நகர கூட முடியலன்னு யாராவது வந்தாங்கன்னா நான் சொல்றது, நாட்டு மருந்து கடைக்கு போய் சித்தரத்தை சூர்ணம் வாங்கிக்கோ, நல்லா ஒரு 300 மில்லி தண்ணி குபு குபுன்னு கொதிக்க வைங்க. கொதிக்கிற தண்ணியில ஒரே ஒரு சிட்டிகை சித்தரத்தை போடுங்க. நல்லா கொதிக்கட்டும். 100 மில்லியா மாத்துங்க. 300 மில்லி தண்ணியை 100 மில்லியா மாத்துங்க. துணி போட்டு வடிகட்டுங்க. அதுல ஒரு 10 சொட்டு தேனை போட்டு, அலுப்பு மருந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப பிரபலம். இந்த அலுப்பு மருந்துங்கிறது பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் வருதுன்னா வேலையை விட்டு போகும்போதே போய் பொட்டிக்கடல அலுப்பு மருந்துன்னு கேட்பாங்க. இந்த அலுப்பு மருந்துங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சித்தரத்தை தான். உடனே ஒரு டப்பால கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காஃபி மாதிரி, சுக்கு காஃபி மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே குப்புன்னு ஒரு ஸ்வெட்டிங் ஆகும். படுத்து தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா உடம்பு ஃப்ரெஷ் ஆகும். இதுக்கு பேர் அலுப்பு மருந்துன்னு பேரு. அந்த அளவுக்கு வாதத்தால் ஏற்படுகின்ற அலுப்பு, அந்த வலிகளை குறைப்பதற்கு சித்தரத்தை விட சிறந்த ஒரு மருந்து கிடையாது. ஆனா சித்தரத்தையை நாம உள்ளுக்கு சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது. 2 கிராம்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஸ்பூன் இருக்கும் இல்லையா, டீ ஸ்பூன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல 1 ஸ்பூன் போட்டா போதும். ஸோ இதுதான் முதல்ல. உடம்புல இருக்க சொல்ல முடியாத வேதனை, வாதத்தால் ஏற்படுகின்ற சீற்றத்தை குறைப்பதற்கு இந்த சித்தரத்தை சிறந்த மருந்து. முடக்குவாதம், இன்றைக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். ஆனா 6 வகையான முடக்குவாதத்தை நம்ம பார்க்கிறோம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நேரடியாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகள் உடலுக்கு எதிராக வேலை செய்வதால் ஏற்படக்கூடியது. இரண்டாவது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், உடம்புல ஏற்பட்ட ஒரு தொற்று நம்ம உடம்புல முடக்குவாதத்தை போலவே வெள்ளை அணுக்களை தூண்டி நோய்களை உருவாக்கக்கூடியது. சிக்கன் குனியா காய்ச்சல் வரும்போது, டெங்கு காய்ச்சல் வரும்போது ஏற்படக்கூடியது. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ் நோய் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற வெள்ளை அணுக்கள் உடலை பாதிப்பதால் ஏற்படுவது. இன்னைக்கு எப்படி ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கோ அதே போல ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை தான் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய கவுட்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ். யூரிக் ஆசிட் அதிகமாகி நமக்கு ஏற்படக்கூடியது. ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ், நேரடியாக இன்றைக்கு முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற நோய், முதுகுத்தண்டு முடக்குவாத நோயின்னு சொல்லக்கூடியது. முதுகுத்தண்டில் ஆரம்பித்து உடலை முழுவதும் மாற்றக்கூடியது. கடைசியாக பார்ப்பது லூப்பஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக்கா வரக்கூடிய நோய்கள்ல ஒன்றாக பார்க்கும். அப்ப இந்த 6 வகையான முடக்குவாத நோய்களுக்கும்
எந்த நிலையில் இருக்கக்கூடிய முடக்குவாத நோய்களாக இருந்தாலும் நோயுடைய தன்மையை குறைத்து, மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை குறைத்து, வலி மாத்திரை சாப்பிட்டால் கூட குறையாத வலியை மிகச் சுலபமாக குறைக்க நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த சித்தரத்தைன்னு சொல்லலாம். பொதுவா நம்ம என்னவோ இன்றைக்கு அந்த 50-60 வருஷ காலத்துல பாத்தீங்கன்னா முடக்குவாதம் இப்ப ரொம்ப பெருசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையான வலி மாத்திரைகளையும் ஸ்டீராய்டு மாத்திரைகளையும் சாப்பிட்டு தான் நம்ம உடம்ப பார்க்கிறோம். ஆனால் சித்தரத்தையுடைய அந்த கஷாயத்தை நீங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இத்தனை வருடமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய முடக்குவாத வலிகளும் வீக்கங்களும் கூட குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியும். சித்தரத்தை முடக்குவாத நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மூட்டுகள்ல இருக்கக்கூடிய சவ்வு கிழிதல், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய சவ்வு கிழிதல், இந்த மாதிரி சவ்வு கிழிவதால் ஏற்படுகின்ற வலிகள் அப்படிங்கிறது பெரிய சிரமத்தை உருவாக்குறத பார்க்கிறோம். ஒரு காலத்துல விபத்துகளால் ஏற்படுகின்ற எலும்பு முறிவுகள் மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்கியது. ஆனா இன்றைக்கு எலும்பு முறிவுகள் மட்டுமல்ல, இதுவே நமக்கு மிகப்பெரிய நோய்களை உருவாக்குகிறது அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நோய்த்தன்மையை குறைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு இந்த சவ்வு கிழிதலால் ஏற்படுகின்ற வலிகளையும் சவ்வு கிழிதலால் ஏற்படுகின்ற சிரமங்களையும் மாற்றக்கூடிய பெரிய மருந்து எதுனா சித்தரத்தை தான். ஒரு 1/4 டீஸ்பூன் சித்தரத்தைய நல்லா வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சோம், இல்ல டைரக்டாவே ஒரு டீஸ்பூன், அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் எடுத்து அதுல கொஞ்சம் தேன் குழைச்சி காலையில ஒரு டைம் நைட்டு ஒரு டைமும் சாப்பிட்டோம்னா சவ்வு கிழிவதால் ஏற்படுகின்ற சிரமங்கள் குறைந்து கொண்டே போறதை நம்ம பார்க்க முடியும். தோள்பட்டை இருக்க நோயின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடியது. இன்றைக்கு நம்ம இந்தியாவில் சர்க்கரை நோயாளின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே தோள்பட்டை வலி வந்த பிறகுதான். ஐயோ கையை தூக்க முடியல, சட்டை போட முடியல, தலை பின்ன முடியல, தலை வார முடியல, 2 வீலர் ஓட்ட முடியல, மருத்துவர்கிட்ட போறோம், வலி அதிகமா இருக்கு சார் ஏதாவது பண்ணுங்க, போய் சுகர் செக் பண்ணுங்கன்னு பார்த்தா சுகர் 450 500. ஐயோ சார் எனக்கு இவ்வளவு சுகர் இருக்குன்னே தெரியாது சார். அப்புறம் தான் சுகரையே நம்ம கண்டுபிடிப்போம். இன்றைக்கு சர்க்கரை நோயை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நோய்கள்ல ஒன்றாக இன்றைக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கிறத பார்க்கணும். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ல மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து பிசியோலாம் செஞ்சு வலிகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம் சார், ஆனாலும் இயக்கங்கள் அற்ற ஒரு நிலையில இருக்கும் அப்படின்னு வரும்போது இயக்கங்கள் அற்ற நிலையிலிருந்து உடலை பாதுகாக்க, உடலுடைய இயக்கத்தை மீட்டு கொடுக்க நமக்கு உதவி செய்வது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தரத்தை. இதை 2 வகையா பயன்படுத்தலாம். ஃப்ரோசன் ஷோல்டர் நோயாளிகள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சித்தரத்தை சூர்ணத்தை எடுத்து நல்ல சூடான பால் எடுத்து அந்த பால்ல அதை நல்லா குழைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு தோள்பட்டையில எங்கெல்லாம் வலி இருக்கோ முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேல இந்த சித்தரத்தை சூடாக இருக்கக்கூடிய இந்த பொடியை தடவி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து நம்ம கையை வாஷ் பண்றோம்னு வச்சுங்களேன், அந்த வீக்கங்களும் வலிகளும் உடனே குறைந்து போறதை பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ன பார்க்க வந்திருந்தார். ஒரு இந்திய அணிக்காக ஆடியவர், தமிழக அணிக்காக ஆடியவர். அவருக்கு ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரின்னு சொல்லக்கூடிய பந்துகள் வீசும் போது போடும்போது அவரோட தோள்பட்டை காயப்பட்டது. அப்ப அவர் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு வலி குறையவே இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார், ஏதோ ஒரு 4-5 மேட்ச்ல என்ன அதிகமா பந்து போட வச்சுட்டாங்க சார், தோள்பட்டையே டேமேஜ் ஆகி என்னோட கரியரே போயிடுச்சு, இப்போ ஒரு கோச்சிங்க்கு நான் போனோம்னு நினைச்சா கூட என்னால முடியல, நான் என்ன பண்ணோன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட வந்தார். அப்ப அவருக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளோடு வர்ம தைலத்தை உட்புறமா சாப்பிடுங்க, வெளிப்புறமாக சித்தரத்தை சூரணத்தை நான் சொல்ற மாதிரி சூடான பால்ல கலந்து போடுங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னங்க நீங்க, நான் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எக்ஸ்பர்ட் இன் ஆஸ்திரேலியா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் தான் எனக்கு கோச்சிங் கொடுக்குறாரு, இவங்களால குணப்படுத்த முடியாத ஒரு தோள்பட்டை நோயை நீங்க சொல்ற 10 ரூபாய் பொடி குணப்படுத்த முடியுமான்னு மிக அலட்சியமாக கேவலமாக அதை என்கிட்ட கேட்டார். அப்ப நான் அவங்க மனைவி கிட்ட சொன்னேன், அம்மா நீங்க தான் அவர் சஃபர் பண்றதை பாக்குறீங்க, 30 நாள் நான் சொல்றதை பண்ணுங்க, அவரோட வலியில 5% இருந்து 30% வரலும் குறையுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர்கிட்டே சொன்னாங்க, எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம் சார், சொல்றதுல என்ன இருக்கு, விலை கூட ரொம்ப கிடையாது, சாதாரண மருந்து, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அடுத்த கன்சல்டேஷன் என்ன பெங்களூர்ல பார்த்தாங்க. பார்க்கும்போது ஒரு 15 நாள் தான் டைமா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு,
சார் இந்த பக்கம் என்னால் திரும்பியே படுக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். இப்போ நல்லா இந்த பக்கம் திரும்பி படுக்கிறேன், என்னோட தோள்பட்டை மெத்தையில் அமுங்குது, ஆனால் எனக்கு வலியே இல்லை சார். என்னோட பிசியோ கிட்ட எப்படி வலி குறைஞ்சதுன்னு கேட்டால் அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு அம்மா கிட்ட கேட்குறேன், என்னோட டாக்டர் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குறேன், அவரும் சொல்றாரு இதெல்லாம் எப்படி குறையுதுன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சதுன்னா நீ சந்தோஷமா இருந்துக்கொண்டு மட்டும் சொல்லிடுறாங்க சார் அப்படின்னாரு. இதுதான் உள்ள இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்துடைய ஒரு சக்தி. இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல அப்பாக்கோ அம்மாக்கோ இல்ல யாருக்காவது தோள்பட்டை நகர்த்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்குன்னா மெனக்கிடவே வேண்டாங்க. 4 டேபிள் ஸ்பூன் சித்தரத்தை சூர்ணத்தை எடுங்க, நல்ல சூடான பால் போட்டு அதை கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு விழுது மாதிரி செய்யுங்க. எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லெண்ணெயோ அல்லது மகாராஜா தைலமோ கேட்டு வாங்கிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா திக்கா இந்த பேஸ்ட் எடுத்து வலி இருக்க இடத்தெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, எரிச்சல் வரும். ஒரு 15 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணுங்க. இதை 2 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய தோள்பட்டை வலி மாறி இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க, அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். 5வது பயன், ரொம்ப முக்கியமான பயன், இந்த பானை மாதிரி வயிறு இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு பாட் பெல்லினே அது பேர் சொல்லுவாங்க. எப்படி பானையை கவுத்து வச்சோன்னா அப்படி இருக்கும், அப்படியே ஷேப் மேலே அப்படி உள்ள போகும். என்ன ஸ்கேன் பண்ணா எம்ஆர்ஐ பண்ணா எல்லாம் நார்மலா இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா என் பானை வயிறு குறையலன்னு சொல்றோம்ல, அந்த பானை வயிறை குறைக்கிறதுக்கு சித்தரத்தை ஒரு பெரிய மருந்து. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சித்தரத்தை எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியா குறைச்சி வடிகட்டி இந்த ஒரு கஷாயத்தை காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிடுங்க. சைக்கிள் டயர்ல இருக்கக்கூடிய கேஸை கழட்டி விட்டா எப்படி இருக்கும், புஷ்ன்னு ஒரு சத்தத்துல போகும்ல, அந்த மாதிரி 100 முறை உங்க உடம்புல இருந்து காற்று கீழ் வழியா வெளியில போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு வாரம் இதை பண்ணுங்க. இன்ச் டேப் எடுத்து அளந்து பாருங்க, குறைஞ்சது 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உங்களோட இன்ச்சஸ் குறைஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். பானமாயிரு வீங்கி வரக்கூடிய அந்த வயிறை குறைத்து கேஸை குறைச்சி உடம்பை பலப்படுத்துறதுக்கு சித்தரத்தையை விட சிறந்த மருந்து இந்த உலகத்துல இருக்கான்றது ஒரு கேள்விக்குறிதான். குடலுடைய அலை இயக்க குறைபாடுங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படுறத பார்க்கணும். குடலுடைய அலை இயக்க குறைபாடு அப்படிங்கிறது இல்லாம போகும்போது நீங்க சாப்பிட்ற உணவு காலையில சாப்பிட்டது ராத்திரி வரலும் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கும், கீழவே போகாது. என்ன பண்ணாலும் இங்கேயே தான் இருக்குங்கிற அளவுக்கு சிரமமாக இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடலுடைய அலை இயக்க குறைபாடுக்கு மலமே போகாது. எனிமா கொடுத்தா கொஞ்சம் மலம் போகும். நீங்க என்ன லாக்ஸேட்டிவ் சாப்பிட்டாலும் உங்க வயிற்றுல இருக்க மலத்துல ஒரு 1/4 பகுதி வெளியில போகுமே தவிர மற்றது போகாது. அப்ப அந்த 1/4 பகுதி வெளியில போன பிறகு திரும்ப திரும்ப மலம் கழிக்கணுங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்டு கழிப்பறையை தேடி தேடி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த மாதிரி ஏற்படுகின்ற அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி உங்களுக்கு நல்ல குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தரத்தை தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சித்தரத்தைய ஒரு துளி தேன்ல போட்டு குழைச்சி மிட்டாய் மாதிரி வாயில வச்சு சூ பண்ணி உமிழ்நீரோட சாப்பிடுங்க. அது வயிற்றுக்குள்ள போன உடனே உள்ள இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அப்படியே புசு புசுன்னு வெளியில அனுப்புற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளையும் அழகா வெளியில அனுப்பும். எந்த சிரமமும் இல்லாம மலம் கழிக்கணும்னு ஒரு அர்ஜு வந்தவுடனே போய் டாய்லெட்ல உட்காந்தீங்கன்னா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள வயிற்றுல இருக்க எல்லா கழிவும் கிடுகிடுன்னு வெளியில போறத பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கணும். ஏன்னா சித்தரத்தையே நீங்க பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லா இருக்கு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டா, அப்ப நான் 1 டீஸ்பூனா சாப்பிட்றேன்னு சாப்பிட்டீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரலும் டாய்லெட்ல உட்காந்துருக்க வேண்டியது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க செய்ய வேண்டியது இந்த ஒரு விஷயம். உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் குடலுடைய அலை இயக்கம் போறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு தேன்ல கலந்து சாப்பிட்டாலே போதும். 7வது, இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்கள்ல கடுமையான அடிவயிறு வலியும் இடுப்பு வலியும் தொடைப்பகுதி வலியும் சில பெண்கள் பலவீனமாக இருக்கும்போது அந்த 5 நாட்களுமே எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு உடல் வலியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணணும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நிறைய வலி மாத்திரைகளை குழந்தைங்க தேடி போறதையும் வலி ஊசிகளை கூட மாதவிலக்கு காலங்கள்ல போட்டுக்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனையை சரி செய்யணும், வலிகள் குறையணும், பீரியட்ஸ் ஆரோக்கியமா இருக்கணும், மாதவிலக்கு நேரத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் பரவாயில்ல, இதுக்கு மேல பெரிய லெவல்ல அசௌகரியங்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த நினைப்புகளை நமக்கு நினைவை ஆற்றலாக மாற்றி உடலில் தினசரியாக இந்த சிரமங்கள் இல்லாமல் இருப்பதற்கு சித்தரத்தை மிகச்சிறந்த மருந்து. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சித்தரத்தை எடுத்துங்க, 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துங்க,
இந்த விளக்கெண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு அதுல சித்தரத்தையை போட்டு நல்லா குழைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு மாத விளக்கு நாரங்கள்ல நம்முடைய தொப்புல இருந்து பிறப்புறுப்பு வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் முன்புறத்துல இந்த சித்தரத்தைய லேசா ஒரு 10 போடுங்க. தண்ணியில போடாதீங்க, தண்ணியில போட்டா இன்னும் கிராம்ப் அதிகமாகி வலி வந்துடும். விளக்கெண்ணெயில கலந்து போடுங்க. அப்ப அந்த சூதக வாயுன்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் மணிப்பூரக சக்கரத்துக்கும் மூலாதார சக்கரத்துக்கும் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் சீராகிறதுனால, குறிப்பாக மூலாதாரம் சுவாதிஷ்டானத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட தடை நீக்கப்படுறதுனால நல்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மென்சஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோ பெண்ணோ ஆணோ யாராவது கடுமையான வயற்சி வலியால் போராடக்கூடியவர்களாக நீங்க ஒரு வேலை இருக்கீங்கன்னா இந்த சித்தரத்தைய விளக்கெண்ணெயில கலந்து பிள்ளைகளுக்கு பற்று போடுங்க. மாத விளக்கு காலத்துல நல்ல சீரான மாத விளக்கு ஏற்படுறதையும், கருமுட்டை முதிர்ச்சி சீராக இருந்து கருமுட்டை பை சார்ந்த கட்டிகளோ நீர்க்கட்டிகளோ இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவி செய்யறத பார்க்கலாம். 8வது, இன்றைக்கு எடை குறைக்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒபேசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே கண்ணில் மிரண்டு போறதை பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் என்னப்பா இழைச்சிட்டேன்னு கேட்டா கூட நம்ம மனசு பதபதைக்காது. யாராவது ஒருத்தர் என்னையா இவ்வளவு எடை போட்ட, உடம்பு நல்லா இருக்கா, தைராய்டு இருக்கான்னு கேட்டா அவ்வளவுதான், மனசுல அப்படியே உடஞ்சிரும். அதுவும் நம்ம போன வருஷம் போட்டு போன ஒரு டீக்கான அழகான ட்ரெஸ் திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் போறோம் நம்ம போட்டு போகும்போது அது நமக்கு ஃபிட் ஆகலை அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும்? சென்ற வாரம் கூட ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு என்ன பார்த்தாங்க. அவங்க உடல் எடை, குறிப்பாக அவங்களுடைய வயிறு, அவங்களுடைய மார்பு பகுதி, பிட்ட பகுதி, இந்த இடத்துலதான் பெருசா இருக்கு. ஜிம்முக்கெல்லாம் போய் நான் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றேன், ஆனா பாடியோட ஷேப்பிங் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இதை சரி பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியோட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நான் சித்தரத்தை தான் வீட்டிலேயே எப்படி தேங்காய் எண்ணெயில கலந்து 10 போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து பாடியோட ஷேப்பிங் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க கரெக்டா அதை செஞ்சு முடிச்சு 3 மாசம் கழிச்சு லாஸ்ட் வீக் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, 4 வருடங்களுக்கு முன்பு நான் என்ன உடைகளை பயன்படுத்தினோ அந்த உடைகளை திரும்பவும் என்னால பயன்படுத்த முடிகிறது. அந்த அளவுக்கு என்னோட பாடியோட ஷேப் சேஞ்ச் ஆயிருக்கு சார். 44 வயசு ஆச்சு, ஆனா 33 வயசு மாதிரி என்னோட உடம்பு நல்லா மாறி இருக்கு. பாக்குறவங்களே என்ன சிக்குன்னு மாறிட்ட, எந்த பியூட்டி பார்லர் போற, எந்த ஜிம் போறேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய உடம்புல அவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது சித்தரத்தை வெளிப்புறமாக பயன்படுத்தியதாலே அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வலிப்பு நோய்களும் மனநோய்களும் இருக்கிறத பார்க்கணும். நிறைய பேர் மனநோயோடு போராடும் போது என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு கவலைப்படுறோம். மருந்துகள் மாத்திரைகள்னு நிறைய விஷயங்களை கொடுக்கிறோம், ஆனா அது நமக்கு பெரிய அளவுல பயன்படுவது கிடையாது. அதே போல வலிப்பு நோயோட போராடுறாங்க. எல்லா மருந்து மாத்திரைகளும் சாப்பிட்டு கூட எந்த காரணத்தால் எனக்கு வலிப்பு வருகிறதுன்னு தெரியாத சிரமத்தோடு இருக்கவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களை நம்ம மாற்றணும், கொஞ்சம் ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த சித்தரத்தை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். சித்தரத்தைய ஒரு தேக்கரண்டி எடுத்து தேன்ல கலந்து நம்ம சாப்பிடும்போது பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியும். நிறைய பேர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, சார் இந்த வலிப்பு நோய்களுக்கு குணம் இல்லைன்னு சொல்றாங்களே, இன்றைக்கு அதே போல மனநோய்க்கும் குணம் இல்லைன்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி. உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் சீராக வைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையும் நம்முடைய உணவு முறைகளும் நம்முடைய பயிற்சிகளும் நம்முடைய முயற்சிகளும் இருக்குமே ஆகின இன்றைக்கு நிறைய நோய்களை கட்டுப்படுத்த குணப்படுத்த இறைவனும் இயற்கையும் நமக்கு உதவி செய்ய தயார் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு பதில். ஏன்னா இன்றைக்கு சித்தரத்தையை போல வலிப்பு நோயையும் மனநோயையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்காங்கிறது கேள்விதான். உடலில் இருக்கக்கூடிய சீற்றமடைந்து காட்டுத்தீயை போல இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமே ஆயின் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை மிகப்பெரிய அளவு மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் நாம் கொண்டு வர வேண்டும். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், சித்தரத்தை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது, சித்தரத்தை கஷாயமும் எப்படி சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியல, வச்சு குடிக்கவும் நேரம் இல்லை, சித்தரத்தையுடைய கசப்புத்தன்மை காரத்தன்மை எனக்கு பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த சித்தரத்தை சூரணத்துடைய மாத்திரை தான் மகாராஜா மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள். மகாராஜா டேப்லெட்ஸ், மகாராஜா கேப்சூல்ஸ் வேற, மகாராஜா சாப்ஜெல் கேப்சூல்ஸ் வேற, மகாராஜா டேப்லெட்டுங்கிறது வேற. இந்த மகாராஜா டேப்லெட்னு சொல்லக்கூடிய இந்த சித்தரத்தையுடைய மாத்திரைகளை காலை 1, மதியம் 1, இரவு 1, உணவுக்கு பின்பு, எப்பொழுதுமே சித்தரத்தை சார்ந்த மருந்துகளை உணவுக்கு பின்பு தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா சித்தரத்தை சில நேரங்கள்ல டோசேஜ் அதிகமாகும் போது வயிறை பாதிப்பதற்கு ஒரு வழி உண்டு. அதனால காலை 1,
மதியம் ஒன்று, இரவு ஒன்று உணவுக்கு பின்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய வாதத்துடைய தன்மை மாறுவதை பார்க்க முடியும். மூட்டு வலி, முடக்குவாத வலி, தோள்பட்டை வலி, மணிக்கட்டு வலி, தசைநார் கிழிந்து போவதால் ஏற்படுகின்ற தோள்பட்டை மற்றும் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி, சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வலி, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல், கழுத்து எலும்புகளில் ஏற்படுகின்ற சவ்வு விலகலால் ஏற்படுகின்ற நோய் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இடுப்பில் ஏற்படுகின்ற முதுகுத்தண்டு அழுத்தத்தால் ஏற்படுகின்ற நோய் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், இது சார்ந்த அனைத்து விதமான நோய்களையும் மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும்னு வரும்போது அறுவை சிகிச்சை, பிசியோதெரப்பி என்னெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு முறைப்படுத்தப்பட்ட வகையில இந்த சித்தரத்தையை ஒரு உணவாகவோ மருந்தாகவோ நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே படிப்படியாக வலிகள் குறைந்து ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் வாழ முடியும். இது ஒரு மேஜிக்கல் ரெமெடி கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு பொடியை சாப்பிட்றேன் நாளைக்கு குணமாயிருவும் கிடையாது. குறைந்தது 3 மண்டலங்கள் இந்த சித்தரத்தை சூரணத்தை ஒரு தீநீராக அல்லது சித்தரத்தை சூரணத்தை தேனில் கலந்து அல்லது இந்த மகாராஜா மாத்திரைகளை காலை 2 இரவு 2 அல்லது காலை மதியம் இரவு ஒரு மாத்திரை உணவுக்கு பின்புங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலிகள் குறைந்து போறதை பார்க்க முடியும். இன்று மூட்டு வலிகளை மாஜிக்காக அதிசய கிழங்கு அப்படின்னு சொல்லணும்னா மூட்டு வலிகளை மாற்றக்கூடிய அதிசய கிழங்கு, மூட்டு வலிகளை தடுக்கக்கூடிய ஒரு அதிசய கிழங்கு எதுனா அது சித்தரத்தை தான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. இந்த சித்தரத்தை இன்றைக்கு சுலபமாக நாட்டு மருந்து கடைகள்ல இஞ்சி போலவே சுக்கு போலவே நமக்கு கிடைக்கக்கூடிய, சுக்கு பொடி போலவே நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சாதாரண விலை மலிவான ஒரு மூலிகையாக இருந்தாலும் கூட கோடி ரூபாய் கொடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய சிகிச்சையில குறையாத வலியை கூட குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். சோ கோடி ரூபாய் கொடுத்தும் குறையாத முடக்குவாத வலிகளையும், மூட்டு வலிகளையும், முதுகுத்தண்டு வலிகளையும், நரம்பு வலிகளையும், தசை வலிகளையும் நீக்கக்கூடிய அருமருந்து தான் இந்த சித்தரத்தை. முடிந்தவர்கள் சித்தரத்தையை நேரடியா பயன்படுத்துங்க. முடியாதவர்கள் மகாராஜா மாத்திரையை காலை மதியம் இரவு உணவுக்கு பின்பு ஒரு மாத்திரை மாதிரி பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை எல்லார் கூடவும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நீங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா என்னிடத்தில் நேரடியாக கேட்பதற்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளை கேட்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது இதற்கான பதிலும், எனக்கு நேரம் இருக்கும்போது இதற்கான வீடியோவும் ஏதேனும் ஒன்று செய்ய முடியுமான்னு நான் முயற்சி பண்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.